ப்ரோ வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து இருக்குது, நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, தமிழக வெற்றி கழகம் வந்து சொன்னாங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு சொல்லிட்டு. டிவிகே காணோம் களத்தில். அப்படியே போனாலும் வேட்பாளர்கள்லாம் வந்து ஒருத்தவங்க 2 பேர். சார் நம்ம காணோன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கோவம் வரும். ஏன் தெரியுமா? ஏன்? காவல்துறை வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபைட் பண்ணணும், ஓகேவா? ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அந்த ஃபைட் பண்ணுற லைக் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், ஓகேவா? நடுவில் உட்காந்து ரோட்டில் இப்போ பவன் கல்யாணம் வந்து அந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க, நடு ரோட்டில் உட்காந்துட்டாரு. அப்படி நம்ம சொன்னோன்னா எங்கால ஜோக்கர் ஆக்குறீங்களான்னுவாங்க. எதுக்கு சார் அது? இல்லை, இப்படி உட்காந்தா தான் உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். உங்களை அட்டென்ஷனை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம். இப்போ விஜய் வெற்றி பெறுவதற்கு இந்த அரசாங்கம், இந்த அரசு இயந்திரம், காவல்துறை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சார் என்ன காரணம் சார்? அது அவரை முடக்கிறாங்களா இல்லை திட்டமிட்டு முடக்கிற மாதிரி மட்டுப்படுத்துகிறாங்க, அவரோட ப்ரெசன்ஸை வந்து மட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரூர் ப்ரெசன்ஸே இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஆமாம், இப்போது அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகிறதா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. சென்னைக்கு போனார், கொளத்தூர் போனார். இன்றைக்கி நடக்க வேண்டியது அனுமதி தரல. 9ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் வந்து முடியுது. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா வச்சிங்களேன், அதுக்கப்புறம் தான் யார் உண்மையான வேட்பாளர்னு தெரியும். இப்போ நடுவிலே வந்து காந்தி அவருடைய மகனுக்குள்ளே வந்து சீட்டு அந்த இது நடந்தது. திடீர்னு திருமாவளவன் அவர்கள் மாறினாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்படிலாம் இருக்கும்பொழுது 9ஆம் தேதி தான் வந்து யாரெல்லாம் உண்மையாகவே நிற்கிறாங்க, யார் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரி, இப்போ இருக்கிற களத்தை பொறுத்த வரைக்கும் யார் அந்த 2 பேர்? சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னன்னா நீ எப்படி பார்க்குற? இப்போ வந்து யார் வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாலையும் சரி களத்துலேயும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா, யார் அதை டிஃபெண்ட் பண்ணுறா? ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எப்படி பேசுறாரு நினைக்கிறேன்? ரொம்ப அட்டாக்கிங் மோடு. எப்படி சொல்கிறது, எதிர்பார்த்து எப்படி பேசுவார்னு அதான் அவரே சொல்லியிருப்பார்ல, பழைய பழனிசாமி நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த இதை இப்போ தான் பழனிசாமி அதை இப்போ தான் வந்து ரிவீல் பண்ணுறாரு அவர். ஆமாம் ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து திமுக சைடும் டிஃபன் ஆடுறாங்க. பட் ஆனால் களம் வந்து அவங்க 2 பேருக்கும் தான் ஃபைட்டுன்றதை 2 பேருமே அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஆர் ராசாவோட ஆடியோ போட்டாங்க. போட்டோன்னே என்னாச்சு, அதுக்கு வந்து ஒரு விளக்கம், அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதா ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து ரொம்ப ப்ளே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்களாம், ஓகேங்களா? ஒன்று எடுத்து விடுவாங்க, நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறது. இவங்க 2 பேருமே எப்படி அதிமுகவும் சரி திமுகவும் சரி கேமில் 2 பேர் இருக்கிறாங்கன்றது மறந்துட்டாங்களோ? யார்? அதான் 3ஆம் மணி 4ஆம் மணி இல்லை, எப்பொழுதுமே வந்து இப்போது சீமான் அவர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஹைப் இருக்கும். எலெக்ஷன் வந்து அவங்க தனித்து நிற்கிறாங்க. 50% வந்து ஆண் வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் வந்து அது ரொம்ப நல்ல சூப்பர், அதெல்லாம் சூப்பர். ஆனால் கடைசி வரைக்குமே அப்படி கொண்டு போனால் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போது நான் வந்து ஒரு கட்சியோட அந்த ஒரு நாம் தமிழில் வந்து ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறேன், ஓகேவா? ஏதாவது ஒரு எலெக்ஷனில் வெற்றி பெற்றா எனக்கு டெண்டர் கிடைக்கும். அதை வச்சு நான் அந்த செலவு பண்ணல, காசு கடன் வாங்கியிருப்போம்ல, அதை பண்ணிப்போம். அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வந்து வருஷம் ஃபுல்லாக எல்லா எலெக்ஷனுக்கும் வந்து செலவு பண்ணிடலாம். தப்பு சார். கலெக்ஷன் கமிஷன் டெண்டருக்கு எதிரான கட்சி நாம் தமிழர். அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. சரி, அதை பற்றி பேசல. சரி, இப்போ நீயே இருக்க ஒரு கட்சியில் உனக்கு கண்டிப்பாக அரசியலை பற்றி தெரியும். கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து நின்று தோத்துக்கிட்டே இருந்தால் வந்து கடன் எப்படி கட்டுறது? அப்போ சோர்ந்து போயிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. சரி, அவருக்கு வந்து நிறைய ஆஃபர் வந்துச்சு. இல்லை எனக்கு வேணாம், நான் தனித்து தான் களம் காண போகிறேன் அப்படின்னு சொல்லி 2012 சொல்லியிருக்காரு அவர். இப்போ அந்த 2012 சொல்லிக்கிறாரு. லேண்ட்லாம் வாங்கியிருக்காராம் புதுசாக, ஒரு 25 ஏக்கரோ 30 ஏக்கரோ. இல்லை, என் நண்பர்கள் வந்து நிறையா சார், அவர் சினிமாக்காரரு சார். சார், அது சினிமாக்காரரு. இப்போ கூட்டணி கூட்டா நீங்கள் போகணும், ஓகேங்களா? அப்படி போகலாம், அது என்னோட விருப்பம், அது நீங்கள் சொல்லக்கூடாது. இது என்னோட விருப்பம், நான் தான் பேசுவேன். சரி, ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபயரை வந்து நான் வந்து இந்த எலெக்ஷன்லாம் பார்த்துறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கீழே வரைக்கும்லாம் போய் அட்டாக் பண்ண மாட்டார், ரொம்ப டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, லாஸ்ட் டைம் வந்து 2021 திமுக இதை பண்ணாங்க, ரொம்ப பயங்கரமான அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எப்படி வந்து பால் விளையாடுன்னு தெரியல. இப்போ வந்து இவங்க தூக்கி எல்லா பாலையும் போட்டுங்கிறாங்க. இருந்தாலுமே என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியோ இல்லை உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ இல்லை அமைச்சர்களை பற்றி சொன்னாலும் அவங்க திரும்பி அரைச்சமாவை தான் அரைச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா பாஜகவின் அடிமை, பாதம் தாங்கி, அது ஒன்றை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேன். இல்லை, அதுதான் எனக்கு தெரியல. இப்போ எப்படி வேற எதுவுமே இல்லையா? அவர் விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? கடந்த கால ஆட்சிகளை அவர் 2019 அதை சொல்லிட்டு வராங்க. இப்போ 2019 நீங்கள் வந்து இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் தேர்தல், இது வந்து
நாங்கள் வந்து அங்கே வந்து பாசிச சக்திகளை வந்து தமிழ்நாட்டில் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2019 சொன்னாங்க, 2021 சொன்னாங்க, 2024 சொன்னாங்க, 2024 சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போ வந்து நீங்கள் வந்து பஸ் கட்டணம் எவ்வளோ இருந்துச்சு அதிமுக ஆட்சியில், அதை கம்பேர் பண்ண முடியுமா திமுகவால்? எத்தனை என்கவுண்டரு, அப்புறம் வந்து கஸ்டடி மரணங்கள், அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறம் தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சார் இப்போ இன்னும் ஒரு கேள்வி ஒன்று வருது சார். எப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கருணாநிதியை பற்றி, மறைந்த தலைவர் கருணாநிதியை பற்றி விமர்சனம் வைக்கிறாரு. ஆனால் பதிலுக்கு வந்து அவங்க ஜெயலலிதாவை பற்றி ஏன் விமர்சனம் வைக்க மாட்டுறாங்க? ஏதாவது காரணமாக இருக்குமா? இல்லை செல்வி ஜெயலலிதா பற்றி வச்சிங்கன்னா வச்சிங்களேன், நீங்கள் இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சனம்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லேடி, அவங்களுக்கு ஃபேமிலி இல்லை, அவங்க சிறைக்கு போயிட்டு வந்து சிஎம் வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே எந்த மாநிலத்துலையும் அதை நடக்காது. இப்போ ஆம் ஆத்மி கட்சி டெல்லி முதலமைச்சராக இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால், சிறைக்கு போனார். 2 முறை வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க, 3ஆவது முறை பாஜக வந்துருச்சு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பஞ்சாப்லலாம் ஆட்சி பிடிச்சாங்க. குஜராத்லாம் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாச்சு. ஆனால் டெல்லியில் தோக்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்களா எப்படி ஜெயிலுக்கு போனாங்க, அந்த வழக்கு வந்து ஊழல் வழக்கு அப்படின்னு வச்சிங்களேன், போயிட்டு வந்து 2வது சிஎம். ஏன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா, மக்களை பொறுத்தாங்க. இங்கே இந்த விஷயத்துலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு தலைவர் நீங்கள் அட்டாக் பண்ணால் வச்சுக்கோங்க, மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. நீங்கள் இறந்த ஒரு தலைவரை பற்றி பேசுகிறீங்க, அந்த அம்மா என்ன சொத்து சேர்த்து வச்சாங்க, அவங்களுக்கு என்ன குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா உங்களால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. இல்லை சார், நான் என்ன ஒரு காரணம் நினைக்கிறேன்னா, இப்போ பாதியில் முன்ன அதிமுகலேருந்து விலகின நிறைய பேர் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் மேடையில் வச்சுட்டு பேசும்போது அவங்களுக்கு அது பாதிப்பாகும்ல. இப்போ ஓபிஎஸ் எப்படின்னா ஒரு கதை எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பன்னீர்செல்வம் இருக்காரு, அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருக்காரு. அங்கே போயிட்டு அம்மையார் ஜெயலலிதான்னு ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலினோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா கீழே இருக்கிற தொண்டர்களே கேட்பாங்க, அவர் கூட வந்தோம், ஏன்னா உன்னை எப்படி சொல்றது, முதலமைச்சராக ஆக்கின உங்க பேசுறாங்க, நீங்க நிக்கிறீங்களேன்ற ஒரு அந்த ஒரு கான்செப்ட்ல மாட்டிட்டு முடிக்கிறாங்களோ. அண்ணன் சும்மா இருக்கல, சும்மா எல்லாம் கிட்டையும் விட்டுவாங்க. அந்த கதை தான் அது. என்னன்னா தொடமாட்டாங்க. சில எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசல, சில ஜெயலலிதா அவர்களையும் பேசல. ஆனால் இல்லை எம்ஜிஆரை பற்றினாலும் எம்ஜிஆர் மாடல்னே ஒரு பேச ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில். இல்லை பேச ஆரம்பித்தாங்க, ஆனால் அவங்க சைடில் எதுவுமே பேசலை. நீங்கள் ஆப்போசிட் சைடில் எடப்பாடி பழனிசாமி வந்து தாத்தாவை பேசுகிறார், திருட்டு ரயிலில் ஏறி வந்தவர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இது வந்து ஊழல் ஆட்சி, பொம்மை முதல்வர்னு பேசுகிறாரு. உதயநிதி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நான் அப்படிலாம் பேசி பார்த்ததே இல்லை. பாட்டில் ஆயில் குடிச்சியா தம்பி, நீங்களாம் அன்றைக்கே போக வேண்டியது, இன்றைக்கி வந்து எங்கள் உயிரை வாங்கினு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உதயநிதியோட பிரச்சாரம்லாம் 2021 19 சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், முட்டை தூக்கிட்டு வருவார், செங்கல் தூக்கிட்டு வருவார். எய்ம்ஸுக்கு வந்து இது மட்டும்தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு. இப்போ ஏன் செங்கல் தூக்கிட்டு போகல, இப்போ ஏன் முட்டை தூக்கிட்டு போகல? ஏன்னா முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு வந்து அதை தவிர வேறு எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்து முடிச்சிட்டு இருக்காங்க திமுக சைடில். எது வந்து நம்ம வந்து அரசியல், எது வந்து அவங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு மையம் இருக்கும். இப்போ 2021 தேர்தலில் வந்து பாசிச பாஜக ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்டு சரியான நீட்டு, அப்புறம் வந்து இவங்க சொல்லுவாங்க சாத்தான்குளம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செட்டிலைட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலையும் வந்து அந்த சிஐஏ இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ 2024 தேர்தலையும் வந்து பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ 2026னா அது 2026லையும் அதே தான் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா போர் அடிக்குது, புளிச்சு போச்சு. மக்களுக்கும் அந்த பாஜக அந்த மதவாத சக்திகளை வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அதை தாண்டி திமுக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மைண்டுக்கு போயிடுது. சார், மக்கள் இன்னும் புதிய அரசியலை, இன்னும் புதிய விதமான அந்த அரசியலை தேடி நகர்றாங்க சார். இப்போ இல்லை, புதிய விதமான அரசியலை தாண்டி நீங்கள் சொன்னதே சொல்கிறீங்க. ஏடிஎம்கே மேலே வேறு என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, உதயநிதி இருக்கார். உதயநிதினா அதிகபட்சம் வந்து சசிகலா அவர்களின் காலில் விழுறது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி, நான் அம்மா காலில் விழுந்தேன், அதே போல் சசிகலா என்னோட வயசில் பெரியவங்க, அவங்க காலில் விழுறேன், இதில் என்ன தவறு இருக்குது, நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அவர் ஆசீர்வாதம் தானே வாங்கினார். இப்போ ஒருத்தவங்க வந்து உனக்கு எம்எல்ஏ சீட் தராங்க, இப்போ குமர் ஒரே தரான்னு வச்சிங்க, ஏதோ ஒரு பதவி கொடுக்குறாரு, நீ ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? வாங்க.
அந்த மாதிரி எடப்பாடி வாங்கினார். அது அவர் எத்தனையோ முறை வந்து சொல்லிட்டாரு. ஆனால் வந்து உதயநிதி இன்னும் அந்த ஃபோட்டோவே வச்சு தொங்கிட்டு இருக்காரு. இப்போ கூட நேற்று கூட அந்த தஞ்சாவூரில் வந்து காட்டிட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோ இல்லாமல் போக மாட்டார். ஆமாம், அந்த ஒரு ஃபோட்டோவை தவிர உதயநிதி அவர்களுக்கு வந்து அரசியலே பண்ண தெரியாது. இப்போ வந்து அந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க, உங்களோட சாதனைகள் என்னென்னு பேசணும், நீங்கள் என்னென்ன இலவசங்களை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பேசணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேசி தான் வந்து நீங்கள் ஆட்சியில் தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலில் வந்தார். அதே பிடிச்சி வந்து உதயநிதி அவர்கள் வந்து அரசியல் செய்கிறாரு. அது எடுபடாது, கடத்தில் எடுபடலை. அப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அதாவது வந்து அப்போது அது எடுபட்டுச்சு சார். அது நேஷ்னல் மீடியா அளவுக்கு அந்த அந்த ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் போச்சு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. கண்டுக்கிறதில்ல. இப்போ சசிகலா அவர்களே வந்து அமைதியாக இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போ சசிகலா அவர்கள் வந்து அதை பற்றி பேசுனாங்கன்னா வச்சுங்க, அப்போ அவர் தான் முதல்வராகினாங்க, அவங்க பேசுகிற ஒரு நியாயம் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இவர்களுக்கு வந்து அது குறித்து என்ன கவலை இருக்குது? இவங்களுக்கு அதிமுக என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழகத்தை தலைகுனி வச்சுட்டாங்கன்ற ஒரு கவலை. யார் தலைகுனி வச்சா? இல்லை, ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறத அதான் திமுக தலைவர்களுக்கு எதை மையமாக வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியல. இப்போது இந்த தேர்தலோட அஜெண்டா இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ணணும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து திமுக வந்து விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் பயங்கரமாக வச்சுட்டு இருந்தாங்க சார். ஆமாம், ஒரு காலகட்டங்களில் கலைஞர் காலகட்டங்களாக இருக்கட்டும், இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண காலகட்டங்கள்லாம் நல்லா எதிர்த்து என்ன சொல்கிறது பதில் தாக்குதல் நல்லா பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிறது அதை கொஞ்சம் திணற மாதிரி தெரியல. இல்லை, இப்போ வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. பாலை வந்து இவங்க போடுறாங்க, இவங்க டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க திமுக. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஆர் ராசா வீடியோ கொடுத்து என்ன சொல்ல முடியும்? திமுகவில் என்ன சொல்ல முடியும்? இல்லை, அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு, நுண்ணுயிரிகளாக வெட்டி சேர்க்கப்பட்டதுன்ட்டு. அரசா கொடுத்தாரு. பட் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆன யாருக்குமே தெரியல, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல. கண்டிப்பாக திமுக ஆர் ராசா அவர்களுக்கே வந்து ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷனை ஏன் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்களால் எதிர்கொள்ள முடியலன்னா, எங்கள் குற்றச்சாட்டு எல்லாம் இவங்க மேலே இருக்குது. எல்லா தவறும் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அவ்வளோ நடக்குது. பெண்கள்லாம் வெளில போகிறதுக்கே பயப்படுறான் அப்படின்னாங்க. இது தமிழ்நாடு வந்து ரொம்ப சேஃபான மாநிலம், அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு செல்வஜெயலலிதா அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க அதை. ஆமாம், லா அண்ட் ஆர்டர் வந்து சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள்லாம் தலை தூக்காது. அதிகபட்சம் வந்து அவங்க டாஸ்மாகில் தூக்குவாங்க மிடாஸ் மூலமாக. மற்றபடி வந்து இந்த கள்ளச்சாராயம்லாம் நடக்கவே நடக்காது. கிட்டத்தட்ட 70 பேர்கிட்ட கள்ளக்குறிச்சியிலே சேர்த்துருக்காங்க, 67 பேர்கிட்ட, ஓகேங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சரி, இப்போது ஒரு அரசு நிர்வாகத்தால் நடக்கிற தவறு அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. இப்போ எங்கேனாச்சும் கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னா அதை போய் தடுக்கிறதுக்கு காவல்துறை, அவங்களுக்கு தெரியாமலாம் அது நடக்காது. இப்போ தெரிஞ்சே உங்கள் சப்போர்ட்டில் அது நடக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும் வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தத்தோட எம்எல்ஏ ஃபஸ்ட்டு 2 பேர் செத்தோன்னே என்ன சொன்னார்? அவங்க உடல்நலக்குறைவாள் கலெக்டர் பக்கத்துலேயே வச்சு சொன்னார்ல, உடல்நலக்குறைவாள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு 67 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியல. இப்போ வசந்தம் கார்த்திகேயன் சொல்லுவாரா? வசந்தன் கார்த்திகேயன் மேலாம் வந்து ரிஷிவந்தத்தில் இருக்கிற மக்கள், குறிப்பாக வந்து அவர் வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த சமூகத்தை சேராதவர்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சமூகத்தை சார்ந்தவர் எல்லாருக்கும் வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க. ஏதாவது சிபாரிசு என்ன கேட்குறவங்களோ பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு இஷ்யூ கூட ஆச்சு இல்லை, அவரோட ஆப்போசிட்டில், வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேண்ட் இருந்துச்சு. அது வந்து யாரோ ஒரு பட்டியலின ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அதை வந்து அவங்க தம்பி அடித்து பிடுங்க போகிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை வந்து அவங்க தம்பி ஏதோ பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதை கொடுத்து நான் எக்ஸ்ட்ராலத்துலேயும் எழுதினேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே எடுத்திங்களா, அந்த கள்ளச்சாராய மரணத்தோட எதிரொலி இப்போ 70 குடும்பங்கள் அங்கே இருக்குது. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன தான் நீங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் லைக் திரும்ப அந்த மாதிரி ஒரு மரணம் நிகழக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. கண்டிப்பாக, ஓகேங்களா? அது ஒன்று. அதன் பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் உளுந்தூர்பேட்டையில் இயல்பா, இப்போ உளுந்தூர்பேட்டையில் வந்து குமரகுரு அவர்கள் போட்டிடுறாரு. குமரகுரு வந்து எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆப்போனண்ட்டில் வசந்தவேல் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. திருநாவலூர் ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன் அவர் போட்டிடுறாரு. ஆனால் குமரகுரு அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு இன்றைக்கி வந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். சரியான கூட்டம். நானே பார்த்து அது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ன்றதால நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன். சரியான கூட்டம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்த ஏன் சொல்கிறேன்னா, 2024 எலெக்ஷனில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தான் குமரகுரு அவர்கள் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் தோத்தார். இப்போ திருக்கோயிலூர்லேயும்
அதே போல் உளுந்தூர்பேட்டையில் லீடிங்கில் இருந்தார். அதே போல் கள்ளக்குறிச்சியும் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துச்சு, சங்கராபுரமும் அப்படி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் 5 தொகுதியிலுமே வந்து ஓரளவு வெற்றி பெற அந்த கூடிய இப்போ ஒரு 5 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 5 தொகுதிகளிலுமே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரகுரு அவர்களுக்கு. என்ன காரணம்னா உளுந்தூர்பேட்டையில் வந்து ஏற்கனவே லீடிங் இருந்துச்சு, திருக்கோயிலூர்லையும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் லீடிங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து பாமக பாஜக தனி அணி, அதிமுக தனி அணி, ஓகேங்களா. அந்த 11 தொகுதி லீடிங்கில் வந்தாங்களா 2024 நாடாளுமன்ற தேர்தலில், அந்த 11 தொகுதியும் விட்டே கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கள்ளக்குறிச்சியில் அப்படி, உளுந்தூர்பேட்டை அப்படி, திருக்கோயிலூர் அப்படி. அதே போல் சங்கராபுரத்துலேயும் வந்து ராகேஷ் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. அவரும் வந்து கிரவுண்டு வந்து அவருக்கு சாதகமாக இருக்குது. இளைஞர் அவர் இளைஞர். அதே போல் இங்கே ராஜீவ்காந்தி அவர்களும் கள்ளக்குறிச்சியில் வந்து போட்டிடுறாரு. அவருக்கும் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கவங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% 50% கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பட்டியலின மக்கள் ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. ஏன் அங்கே திமுக போட்டி இல்லை கள்ளக்குறிச்சியில்? அந்த கள்ளச்சாராய மரணம் வந்து தங்களுக்கு எப்படி தோல்வியை தந்துவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டியில்லை. அதனால விடுதலை சிறுத்தைகள் தள்ளி விட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளையும் யாரும் நிற்கல. அப்புறம் திருமாவளவன் அவர்களோட சகோதரி மகளே வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு திரும்ப வந்தால் வசந்தவேல் வந்து கேண்டிடேட் நிற்கிறாரு. ஆனால் வசந்தவேலோட தம்பி அவர்கள் எங்கன்னா குமரகுரு கூட இருக்கார். அவர் அதிமுகக்காரர். வசந்தவேல் அவரோட மச்சாவனும் குமரகுரு கூட இருக்காங்க, கேஜிபி ஞானமூர்த்தியும் வந்து ஒரு காலத்தில் வந்து எம்எல்ஏ இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இவருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது குமரகுரு அவருக்கு. ஏன் அவருக்கு ஃபேவராக இருக்குன்னா, நான் வந்து இது வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போ நான் போயிட்டு என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சேன். நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி போய் வைக்கிறேன் நான் காலையில். சார் இந்த மாதிரி வந்துடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சுட்டு வந்த உடனே அதுக்கு முன்ன பின்னா நான் பார்த்ததில்லை குமரகுரு அவர்களை. அன்றைக்கி மட்டுமே ஒரு 45 கல்யாணம் அட்டன் பண்ணார். என் கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு வந்தார். வந்து நான் தங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்து என்னை பார்த்துட்டு, தம்பி கல்யாணத்துக்கு வர முடியல, நல்லா பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் எப்படி சொல்கிறது, கீழே இருக்கிற வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கூடையும் வந்து நெருங்கி பழகக்கூடியவர். அதே போல் யதார்த்தமானவர். கள நிலவரத்தை அவர் வந்து புரிஞ்சுப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து உளுந்தூர்பேட்டை அந்த இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி ஃபுல்லாகவே வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஃபேவராக இருக்குது. அதனால தான் ரிஷவந்தியத்தை மட்டும் பாமக கொடுத்துட்டு மற்ற தொகுதியெலாம் வந்து அதிமுகவே வச்சுக்கிட்டாங்க. அதற்கான காரணம் என்னென்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியை பற்றி பேசலாம். இது ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கள நிலவரம் நம்ம வந்து தனியாக பேசலாம். ஏன்னா லைக் இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். திமுக வந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறாங்க, அதிமுக எப்படி எதிர்கொள்ளுது, கேண்டிடேட் வந்து எப்படி இருக்காங்க, தொகுதி மக்கள் வந்து எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இன்னும் பல விஷயங்கள் நாம் பேசலாம் தொடர்ந்து. நன்றி சார். நன்றி.